ஸ்டுடியோவில் இருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கிட்ட தான் வந்தாலும் அமெரிக்க வாழ் தமிழரும் கூட. சார், இது வந்து அமெரிக்காவில் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேச போகிறோம். ஏன்னா வந்து இங்கே ஒரு பிஸ்னஸுக்கே வந்து அடிநாதத்திலே கை வைக்கிற கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். இது அமெரிக்க வாழ் பிஸ்னஸ்மேன் எப்படி இதை பார்க்குறாங்க? ஏன்னா இது மியூச்சுவல், நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அங்கேருந்து வரவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. ஸோ மியூச்சுவலாக இது அமெரிக்கா வாழ் பிஸ்னஸ்மேன்ஸ் எப்படி பார்க்குறாங்க? இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்பே தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த 4 மாதங்களாக முதல்ல ஒரு டேரிஃப் போட்ட பிறகு இந்தியா போய் அமெரிக்காவோட நெகோஷியேட் பண்ணி அதை குறைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. குறைக்கவே முடியல கடைசி வரைக்கும். அவர் வந்து 20 வருஷம் போட்டார். அப்பயே வந்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கியமாக நம்ம ஏரியாவில் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து 25 வருஷம் நேற்று போட்டார். 50% போட்டதுனால இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு பல புலர் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கிட்டத்தட்ட வருடம் 11 லட்சம் பேர் போகிறாங்க படிக்கிறதுக்கு மட்டும். வருடம் 1 லட்சம் பேர் போகிறாங்க விசால வேலைக்கு போகிறது. இதை இல்லாமல் ஆல்ரெடி நிரந்தர குடியுரிமை வாங்கினவங்க இப்படி வாங்கின இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கேருந்து போகிற சந்தை பொருள் இருக்குல்ல, அது அனைத்துமே வந்து வரியை ஏற்றிட்டாங்க. உதாரணமாக நான் அரிசி வாங்கணும்னு வச்சுக்கேன், $20, நாளைக்கு வந்து $30 ஆயிடுச்சு. அப்போ இது வந்து நேரடியாக இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற மற்ற மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது. உதாரணமாக டெக்ஸ்டைல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், லெதர் பண்ணிகிட்டு இருக்கோம், டைமண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாத்துலேயுமே பாதிப்பு இருக்கிறதுனால அங்கும் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. இந்த டாரிஃபை வந்து ஆரம்ப காலங்களே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லுறவு இருந்திருக்கும். ஆரம்ப காலம் முதலே மோடியும் ட்ரம்ப் அவரும் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நண்பன் சொன்னால் கூட இந்த பிரச்சனையில் வந்து மோடி அரசு வந்து தவறி விட்டுருது அப்படிங்கிறது தான் பொருளாதார நிறுவனம் வருத்தப்படுறாங்க. இது ஏன்னா பக்கத்து நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, வங்கதேசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13, 14, 19% தான் கொடுத்துருக்கு. நமக்கு மட்டும்தான் 50 ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய வருத்தத்தை தர செய்யுது. அமெரிக்க தமிழர்கள் மட்டுமல்ல, அமெரிக்க இந்தியர்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கின்ற மக்களுக்கே பொதுவாக இங்கிருந்து போகிற டெக்ஸ்டைல்ஸ் கிட்டத்தட்ட 45 மில்லியன் மக்கள் வந்து இந்தியாவில் இதை நம்பியிருக்காங்க, வேலை வாய்ப்பு நம்பி டெக்ஸ்டைல் மட்டும். அதில் $45 பில்லியன் பார்த்தீங்கன்னா 35% வந்து அதோட பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிற இருக்கு. இந்த பாதிப்புனால அங்கே வந்து நவம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங் நன்றி தெரிவிக்கும் நாள், டிசம்பர் மாதம் வந்து கிறிஸ்மஸுகள், ஜனவரி மாதம் வந்து நியூ இயர், இந்த கொண்டாட்டங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இங்கேருந்து துணிகள் கிட்டத்தட்ட 4 மாதம் மேலாக போகவில்லை. பல ஆர்டர் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இந்தியன் கிராசரிஸ், இந்தியன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இந்தியர்களை பாதிக்குங்கிறது ஒரு பக்கம் ஓரமாக வச்சிருங்க. அமெரிக்காவில் வாழ்கின்ற மக்கள் ஜேசி பென்னிக்கோ, மேசிக்கோ, வால்மார்ட்டுக்கோ, டார்கெட்டுக்கோ, கோல்ஸுக்கோ இந்த மாதிரி பல கடைகளுக்கு போய் வாங்கக்கூடிய பொருள்கள் இந்திய சந்தையில் வர வேண்டிய பொருட்கள் வரவில்லை. அதனால அவர்களுக்கும் இது பாதிப்பு நிச்சயமா இருக்கும். அந்த நெருக்கடியை அவங்க உணர்றாங்களா? பிகாஸ் அவங்க ரொம்ப ஸ்டபர்னா சொல்றாங்க நோ வே. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா வந்து பல்வேறு நாடுகளில் பொருளை வாங்குறாங்க. நம்ம நாடு மட்டும் இல்லாமல் பக்கம் வழக்கம் போல பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல, பர்மாவில், ஸ்ரீலங்காவில் வாங்குறதுனால அந்த பாதிப்பு இருக்காது. ஆனா கிட்டத்தட்ட 40% இங்கிருந்து அனுப்புறோம் இல்லையா. இந்தியாவோட புல சந்தை என்பது மிக பெரியது. இந்தியாவிலிருந்து போகக்கூடிய டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, நிறையா வந்து டர்க்கி டவல்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் இங்கேருந்து போகிறது வந்து நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்க மற்ற நாடுகள் வாங்கினா கூட இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு பாதிப்புக்கு தானே செய்யும். நீங்கள் அமெரிக்கன் பிஸ்னஸோட ஈகோசிஸ்டமும் தெரிஞ்சவர், இந்தியன் பிஸ்னஸ் ஈகோசிஸ்டமும் தெரிந்த ஒரு இரண்டும் தெரிந்தவன்றதுனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இந்தியன் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு என்ன பெரிய சேலஞ்ச்? ஏன்னா நம்ம பல தருணங்கள் அமெரிக்காவோடு போட்டி போடுகிறோம், அமெரிக்க நிறுவனங்களை தாண்டிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ தலையில வச்ச குட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா, இல்லை ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னொரு கதவை திறக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? கடந்த 4-5 வாரங்களாக பல்வேறு தொலைக்காட்சியில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது நிறைய நபர்கள் வந்து பெரிய பாதிப்பு இல்லைன்னு பேசினாங்க. அது தவறு. நாமக்கல், ஈரோடு, கரூர், கோவை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 40% தொழிலாளர்கள் வேலை இருக்கும் வாய்ப்பு ஏற்படுது. பலாயிரம் கோடிகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூரில், ஈரோடில் அங்கே பார்த்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 60% அமெரிக்காவுக்கும் 40% வேறு கண்ட்ரிக்கு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே எக்ஸ்போர்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அமெரிக்கா. அந்த ஷாப்ஸை ஷட் டவுன் பண்ண போகிறேன்னு சொல்கிறார் ஒருத்தர் பிபிசியில். கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து தமிழக அரசு குரல் கொடுத்துருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க, இந்திய அரசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தா கூட நீங்கள் லோன் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், இந்த சிக்கல்லேருந்து மிக சின்ன உதவிகள் செய்யலாம். ஆனால் நிரந்தரமான தீர்வு என்பது அமெரிக்காவும் இந்தியாவும் பேசி தான் சால்வ் பண்ண முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஏரியாக்கள், குஜராத்தில், நொய்டாவில், டெல்லியில், இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இந்த பாதிப்பு என்பது நிச்சயம் ஏற்படும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன் இல்லையா, 45 மில்லியன் பேர் வந்து ஒர்க் பண்ணுறது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் நிச்சயம் பாதிக்கப்படும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொருளை வாங்குறீங்க 100 ரூபாய்க்கு, அதுக்கு 10% வட்டி போட்டால் பரவாயில்ல, 15 போட்டால் பரவாயில்ல, 25 போட்டாங்க, அதுவே தவறு, நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் மீட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து 25 எக்ஸ்ட்ரா போட்டாங்க, 50% போட்டாங்க. அப்போ 100 ரூபாய் பொருள் 150 ரூபாய் மாறிடுது இல்லையா. அப்போ இங்கேருந்து இந்த பொருளை ஏற்ற முடியல. ஆல்ரெடி வாங்கின ஆர்டர் இருக்குல்ல, அது அப்படியே செகண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
மிகப்பெரிய பாதிப்பு. இந்த சிக்கல் இருக்கு. இப்போ இளம் தலைமுறை ஏற்றுமதியாளர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கணும். நீங்கள் குறிப்பிட்ட இடங்களில் கூட அது ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கு? ஏன்னா நீங்கள் அங்கேயும் பிஸ்னஸ் பார்த்துட்டீங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. நான் ஏன் சொல்ல கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து we can focus அதர் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. யூரோப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஜப்பானை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஜெர்மனியை ஃபோக்கஸ் பண்ணலாம், சுவிஸை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தால் கூட அமெரிக்காவில் வாங்குவதை போல அவர்கள் வாங்க மாட்டாங்க பொருளை. ஆகையினால் நம்ம இப்போலேருந்து அதை ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இளைஞர்களுக்கு இப்போ உதாரணமாக ட்ரம்ப் பதவி ஏற்பட்ட பிறகு இந்த கடந்த 1-2 மாதங்களில் H1B விசாவில் போகிறதுக்கான பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது, நீங்கள் டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி அமெரிக்கா, யூரோப் ட்ரை பண்ணுங்க, சிங்கப்பூர் போங்க, மலேசியா போங்க, துபாய் போங்க, UAE போங்கன்னு சொல்கிற மாதிரி இது ஈஸியான விஷயம் கிடையாது. சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பையன் துபாயிலும் வேலைக்கு போகலாம், சிங்கப்பூர்ல வேலைக்கு போகலாம், அமெரிக்காவில் போகலாம், யூரோப்பில் போகலாம், எங்கே வேணாலும் உலக பந்தில் வேலைக்கு போகலாம். ஆனால் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆள் வந்து டபார்னு கொண்டு போய் நீங்கள் வந்து சைனாவிலையோ, டபார்னு கொண்டு போய் ஜப்பான்லையோ, யூரோப்பில் பண்ண முடியாது. சார் லாங் ப்ராசஸ், தே ஹாவ் டு ஃபேஸ் இட். பட் இங்கே ரிவர்ஸில் பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஒரு மிகப்பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவிலேருந்து அங்கே போகுது, ஒரு சீப் லேபரும் அவங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் கணக்கில் எடுக்கலையா? ஒரு அரசியல் காரணக்காரி இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ட்ரம்ப் அவசர கதியில் எடுத்திருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் யோசிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்க. உண்மை, அது உண்மை. இப்போ வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அமெரிக்காவில் இருக்கிற பல்வேறு பொருளாதார நிபுணர்களில் வந்து முக்கியமான வந்து சாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து யூதன் சேர்ந்தவர் வந்து ஐவி லீக்ல வந்து மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக இருக்க பேராசிரியர் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, ரியலி வி டோன்ட் நோ வாட் இஸ் அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாரு. ஐ டோன்ட் நோ வேர் இட்ஸ் கோயிங் டு ஹெட்டிங் டு அப்படின்னு தெரியலங்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இந்த பொருளாதார ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன எதை முன்வைக்கிறாங்கன்னா, கண்ட்ரி ஃபர்ஸ்ட். நான் இந்த வரிகள் வந்து போட்டால் தான் எனக்கு பணம் நிறையா வரும், அரசாங்கத்துக்கு பணத்தை பலப்படுத்துவேன் சொல்றாரு. கொஞ்சம் பணம் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கிறது. அமெரிக்க மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஓவராலாக அப்படி டேரிஃப் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கனடா நாட்டுக்கு டேரிஃப் போட்டிருக்காரு. அமெரிக்காவும் கனடாவும் நீண்டகால நண்பர்கள், அலைஸ் சொல்லுவாங்க. இப்போ அவங்க நண்பர்கள் டேர்ம் சரியில்லை. அது மட்டும் இல்லை, நேரடியாகவோ மறைமுகமோ அல்ல, நேரடியாகவே கிட்டத்தட்ட 40% டூரிசம் குறைஞ்சு போச்சு அமெரிக்கா. அவர் ஒரு பக்கம் 51வது மாநிலமான கனடாவே எடுத்துப்பேன்னு அது வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. கனடியன்ஸ் ஆர் டீப்லி ஹர்ட், மிகுந்த மனம் உளைச்சலுக்கு ஆளாகி நம்ப மாட்டீங்க. தினமும் காலை கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே பல விமானங்கள் வரும். 2 மணி நேரம் 4 மணி நேரம் பயணம் தான் விமானத்தில். இப்போ வரும்போது அந்த விமானத்தில் 300 பேர் 400 பேர் இருக்கும் இல்லையா, அதில் 10 பேர் உட்காந்துருக்காங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ, யாரும் வரதில்லை. இது ஒரு காமன் கிரவுண்ட் எங்கேயாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆண்டர்பிரினியர்ஸ் ஃப்ரம் இந்தியா அங்கேயும் இருக்காங்க, நிறையா கம்பெனிஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஒரு காமன் கிரவுண்ட் டு ரிசால்வ் திஸ் டென்ஷன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டென்ஷனாக போய்கிட்டு இருக்கு. வேர் கேன் வி ஃபைண்ட் அ காமன் கிரவுண்ட்? முதல்ல பேசிய ரகுவனு குமார் சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 6 மாத காலமாக போயிட்டுருக்கு. ஆரம்ப காலத்திலே வந்து ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். இப்போ டேரிஃப் போடுன்னு சொல்லி சரி எல்லாருமே கேஷுவலாக விட்டுட்டாங்க. ஆனால் முதல்ல போட்ட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க எக்கானமே ஒரே நாளில் டவுன் ஆயிடுச்சு. ஒரே நாளில் உடனே என்ன பண்ணிட்டு அதை ஹோல்டு பண்ணார். எல்லாம் அட்வைசர் சொல்லி ஹோல்டு பண்ணார். 3 months ஹோல்டு பண்ணார். அந்த 3 monthsக்குள்ளே பக்கத்து நாடுகள்லாம் போய் அவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணி 15, 19, 24, 19, 18 ஆக்கி கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியா முயற்சி எடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வலுவான டிஸ்கஷன் அது இல்லை. 1. 2வது, ரஷ்யாவிலேருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால தான் நான் டாரிஃப் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட, முதல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவில் வாங்கிக்கிட்டு இருக்கு, யூரோப்பிய நாடுகளும் வாங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, பிஃபோர் கோவிட் பெருந்தொற்று காலத்துக்கு முன்பே அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கும் ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு. ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கும்போது நம்ம இந்திய அரசு காமர்ஸ் மினிஸ்டர் சரி, அல்ல எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்லி, அல்லது பிரதமரே போய் நேரில் போய் மோடியை பார்த்து, மோடி அவர்கள் நேராக போய் ட்ரம்பை பார்த்து பேசி இதை குறைச்சிருக்கலாம். இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை, மோடி வந்து பல தருணங்களில் வந்து ட்ரம்ப் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஹவுடி மோடின்ற ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய நிகழ்வு, இருவரும் ஸ்டேஜில் ஒன்றா இருந்ததெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஊடகங்கள் சொல்கிற விஷயம் தான். பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழாக்கு அவர் மோடி அழைக்கல. ஓகே, ஜெய்சங்கர் சார் தான் போயிருந்தாங்க, வேறு யாரும் அதில் போல. அது வருத்தமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை நான் பலப்படுத்துவேன், இந்திய மக்கள் விவசாயிகளை நான் காப்பேன் அப்படின்னு அறிக்கை மட்டும் விட்டா போதாது. இங்கிருந்து அங்கே போய் அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி இது எப்படியாவது குறைச்சிருந்தா தான் இந்தியாவுக்கும் நல்லது, அமெரிக்காவுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற எண்ணற்ற இந்தியர்கள் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பில் இருக்காங்க, படிப்பில் இருக்காங்க, தொழிலில் இருக்காங்க. அப்போ இந்திய பொருளாதாரம் நேரடியாக இல்லை, மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே
இந்தியாவுக்கு வந்து பலன் பெற்றுக்கிட்டு இருக்கு. நான் அதுதான் ஒரு சின்ன கேள்வியா வச்சுட்டு முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன் உங்ககிட்ட. அதாவது இன்னைக்கு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ வருவாய் இழப்பு, பிஸ்னஸ் குழப்பம், இது அடுத்ததா எங்கெல்லாம் பர்குலேட் ஆகுது? ஏன்னா நீங்க H1B விசாஸும் அவங்க டைட்டன் பண்றாங்க, இன்ஃபேக்ட் டூரிஸ்ட் விசா முதற்கொண்டு டைட்டனிங் ஆகுதுன்றாங்க. அது எப்படி அந்த புரிஞ்சுக்கணும்? ஊர்ல அமெரிக்காவில் வாழ்கின்ற வெள்ளைக்கார மக்களுக்கும் குறிப்பா அமெரிக்க மக்களுக்கு கண்ட்ரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல they are very happy, they accept everything what Trump is doing. ஆனா பொருளாதார நண்பர்களும் பெரிய பெரிய வல்லுநர்களும் இது தவறான பாதையில போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து பணம் கட்டினா உனக்கு கிரீன் கார்டு தரேன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு, கோல்டு கார்டு கொண்டு வந்திருக்காரு. அப்போ கிளம்புறத சொல்றாங்க பிபிசியில், உனக்கு பிரெயின் வேணுமா வெல்த் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெல்த்தியான பீப்புள் அமெரிக்காவில் போகிறது முக்கியமா, ஆனால் எண்ணற்ற இளைஞர்கள் படிச்சுட்டாங்க போகிறது முக்கியமா? அதை வந்து H1B ஹோல்டு பண்ணுறாரு. இந்தியா முழுக்க வருடம் 11 லட்சம் இளைஞர்கள் வந்து படிக்க போகிறாங்க, அதை ஹோல்டு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய ரிசர்ச்சில் இருக்கிற வந்து ஃபண்டை குறைச்சிட்டாரு அவர். ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் வந்து பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ண இளைஞர்களுக்கு வந்து செத்தரவன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 5.5 கோடி மக்களுக்கு விசா வாங்கின மக்களுக்கு they will go back and check the reviewங்கிறான். அப்போ வந்து இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்தியா வந்து மிகுந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆனால் அமெரிக்கா அதை வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது அமெரிக்காவுக்கு நல்லது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இது அமெரிக்கா சரியான திசை செல்லவில்லை என்பது தான் பொருளாதார நிறுவனம் கருத்தாக இருக்குது. இது போக போக என்ன ஆகும்னு வேறு பயமாக இருக்குது. ஐயா சொன்னாங்களே 300 டிகிரி திரும்பி வரும்னு சொல்லிட்டு, எப்போ இன்னும் 3 வருஷம் கழிச்சா 3 வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா இன்னும் பல பாதிப்புகளுக்கு ஏற்படும். இப்போ கரூரில், ஈரோடில், நாமக்கல்லில், கோயமாட்டங்களில் வந்து 2000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணி நின்று போயிடுச்சு அப்படின்னா பல பேர் இளைஞருக்கு வேலை போயிடும். இவங்களால எப்படி சமாளிக்க முடியும் 3 வருஷத்தை? அதனால் இது வந்து தயவுசெய்து இந்தியாவுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ், குறிப்பாக மோடி அவர்கள் அமெரிக்கா சென்று ட்ரம்ப்போட உட்காந்து பேசி ஏதாச்சும் செஞ்சு இதை ஃபிக்ஸ் பண்ணால் சால்வ் பண்ண முடியுமே ஒழிய இதை சால்வ் பண்ணவே முடியாது. ரைட் சார், மிக்க நன்றி சார், உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி.